மெஞ்ஞான ரீதியாகவே பிள்ளையார் அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய தொல்லைகளை கிள்ளி எரிக்கக்கூடிய முதல் தெய்வம், கிள்ளி எரியக்கூடிய முதல் தெய்வம் இந்த பிள்ளையார் அப்படிங்கிற அமைப்பு இருந்துகிட்டு இருக்குது. இந்த உலகத்தில் ஒரு பிள்ளை பிறந்துன்னு வைங்களேன், அந்த பிள்ளை வளர்ந்து பெரிய பெரிய சாதனை செய்யும் பொழுது தான் அடுத்தவங்க கேட்பாங்க, இந்த பிள்ளை யாருன்னு கேட்பாங்க. பொதுவாகவே அரச மரத்துக்கடி இருக்கக்கூடிய பிள்ளையாரை வளம் நமஸ்காரம் பண்ணும் பொழுது நமக்கு நல்லது நடக்குது, கேட்டது கிடைக்குதுங்கிற ஒரு எண்ணம் நிறைய பேருக்கு இருந்துட்டு இருக்குது. அது 100% உண்மைதான். எந்த மாதிரின்னு கேட்டிங்க அப்படின்னா, பொதுவாகவே ஆலமர அரச மரத்துக்கடியில் ஒரு பிள்ளையார் இருந்தார்னு வைங்களேன், இந்த ஆலமர அரச மரத்துக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல ஏதாவது ஜலம் இருக்கும், ஒன்று ஆறு இருக்கும், அல்லது ஏரி இருக்கும், அல்லது சின்ன குளமாக வந்துட்டு இருக்கும். இந்த மாதிரியான விஞ்ஞான யுகத்தில் இந்த மாதிரியான மாறுதல் வரும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இயற்கையாகவே ஆற்றங்கரை அல்லது குளத்துக்கரையில் அரச மரத்துக்கரையில் பிள்ளையார் இருக்கும் பொழுது அதீத சக்தி இருக்கிறதாக சொல்லப்பட்ட இந்த சாத்திரத்தில் அடுத்து வரக்கூடிய காலங்களில் ஆறு குளமெல்லாம் கம்மியாயிரும். தீபஜோதியில் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பவித்திரம் பரவட்டும். வணக்கம் சார். வணக்கம் சார். நிறைய கோயில்களில் இந்த ஆலமரம் அரச மரத்துக்கு கீழே விநாயகர் இருப்பார். இது எல்லா தமிழ் படங்கள் எந்த படம் பார்த்தாலும் இது ப்ராப்பர்ட்டி அப்படியே இருக்கும்ல. உண்மையிலே அதுக்கு பின்னாடி என்ன இருக்குது, இல்லை ஏன் அப்படி வைக்கிறாங்க? மெஞ்ஞான ரீதியாகவே பிள்ளையார் அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய தொல்லைகளை கிள்ளி எரிக்கக்கூடிய முதல் தெய்வம், கிள்ளி எரியக்கூடிய முதல் தெய்வம் இந்த பிள்ளையார் அப்படிங்கிற அமைப்பு இருந்துகிட்டு இருக்குது. இந்த உலகத்தில் ஒரு பிள்ளை பிறந்துன்னு வைங்களேன், அந்த பிள்ளை வளர்ந்து பெரிய பெரிய சாதனை செய்யும் பொழுது தான் அடுத்தவங்க கேட்பாங்க, இந்த பிள்ளை யாருன்னு கேட்பாங்க. அந்த மாதிரி ஒரு பிள்ளை சாதனை செஞ்சு மற்றவங்க இந்த பிள்ளை யாருன்னு கேட்கக்கூடிய அளவுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுக்கறது முதற் கடவுளாக இருக்கக்கூடிய பிள்ளையார் அப்படிங்கிறது எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம். அப்படிப்பட்ட பிள்ளையார் பார்த்தீங்க அப்படின்னா முச்சந்தில் இருக்குது, வீட்டில் இருக்குது, கோயில் இருக்குது. இதில் அதிகபட்சமாக ஆலமர அரச மரத்துக்கடியில் இருக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயம். எதனால் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பொதுவாகவே அரச மரத்துக்கடியில் இருக்கக்கூடிய பிள்ளையாரை வளம் நமஸ்காரம் பண்ணும் பொழுது நமக்கு நல்லது நடக்குது, கேட்டது கிடைக்குதுங்கிற ஒரு எண்ணம் நிறைய பேருக்கு இருந்துட்டு இருக்குது. அது 100% உண்மைதான். எந்த மாதிரின்னு கேட்டிங்க அப்படின்னா, பொதுவாகவே ஆலமர அரச மரத்துக்கடியில் ஒரு பிள்ளையார் இருந்தார்னு வைங்களேன், இந்த ஆலமர அரச மரத்துக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல ஏதாவது ஜலம் இருக்கும், ஒன்று ஆறு இருக்கும், அல்லது ஏரி இருக்கும், அல்லது சின்ன குளமாக வந்துட்டு இருக்கும். அந்த மாதிரி ஆறு, ஏரி, குளம் சம்மந்தப்பட்ட இடத்துல இந்த அரச மரம் வந்துட்டு இருக்கும். அப்போ சாதாரண வீசக்கூடிய இந்த காற்று இந்த ஆற்று நீரில் அல்லது ஏதாவது ஈரப்பதம் உள்ள அந்த தண்ணீர் மேலே பட்டு அந்த காற்று ஈரப்பதமாக மாறி அந்த ஈரப்பதமான காற்று அரச மரத்து மேலே பட்டதுக்கப்புறம் அந்த அரச மரத்து மேலே பட்ட காற்றை நீங்கள் சுவாசிக்கும் பொழுது உங்களுடைய உடம்புல ஒரு மிகப்பெரிய நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்குது அப்படிங்கிறது உண்மை. பெண்களுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய கருப்பை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அந்த விஷயத்திலிருந்து தற்காக்கப்படுகிறீங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய உண்மையாக இருந்துட்டு இருக்குது. இதையெல்லாம் உணர்ந்து தான் நம்ம இந்த சாப்பாடு சாப்பிட்டா நல்லது, இந்த சாப்பாடு சாப்பிட்டா ஆகாதுங்கிற விஷயத்தை வளர்ந்து பெருசானதுக்கப்புறம் ஒரு நோய் வந்ததுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிறோம். அப்படிங்கிறத விட வளரும் போதே உங்களுக்கு எந்த விதமான நோய் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பாதிக்காமல் காப்பாற்றக்கூடிய மிகப்பெரிய சக்தி இந்த ஆலமர அரச மரத்துக்கடி இருக்கக்கூடிய பிள்ளையாருக்கு இருந்துட்டு இருக்குது. அந்த பிள்ளையாரை போய் நீ வெறுமனே வழிபாடு பண்ணு அப்படிங்கிறத விட இந்த அரச மரத்தை 21 முறை சுற்றி அல்லது 48 முறை சுற்றி அல்லது 108 முறை சுற்றி அந்த பிள்ளையாரை நமஸ்காரம் பண்ணி ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் 21 முறை சுற்றி வரும் பொழுது குறைஞ்சது ஒரு அரை மணி நேரம் ஆகும், அல்லது 48 முறை சுற்றும் பொழுது குறைஞ்சது ஒரு 1 மணி நேரம் ஆகும், அல்லது 108 முறை சுற்றும் பொழுது கண்டிப்பாக ஒரு 2 மணி நேரம் அங்கிட்டு இருப்போம். அந்த மாதிரி உங்களுடைய உடம்புக்கு தகுந்த மாதிரி சுவாசங்கள், உங்களுடைய உடம்புக்கு தகுந்த மாதிரி அந்த சுத்தமான காற்றை ஈர்த்துக்கக்கூடிய அமைப்பில் இந்த எண்ணிக்கையில் அரச மரத்தை சுற்றி நமஸ்காரம் வைக்க சொல்லி சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. இதே மாதிரி மட்டுமில்ல, வெறுமனே அரச மரத்தை சுற்றி வர்றோம், பிள்ளையாரை சுற்றி வர்றோம் அப்படிங்கிறத விட அந்த காலத்தில் அந்த ஆற்றுல குளிச்சுட்டு ஈர துணியோட அரச மரத்தை சுற்றி பெரியவங்க நமஸ்காரம் பண்ணக்கூடிய வழக்கத்தை நம்ம நிறைய பார்த்துருப்போம். இது மட்டுமல்ல, தன்னுடைய வீட்டில் கூட பார்த்தீங்கன்னா பெரியவங்க இன்னைக்கு கூட அந்த காலத்து பெரியவங்க தன்னுடைய வீட்டில் படுக்கை அறையில் எவ்வளவு நவநாகரிகம் இருந்துகிட்டு இருந்தால் கூட இந்த ஒரு சொம்பில் தண்ணி வச்சு அந்த செம்புக்கு மேலே ஒரு டம்ளரை குப்பரை கமத்தி படுத்திருப்பாங்க. எதற்காக? தூங்கும்போது அப்படி இருக்கும்பொழுது அப்படின்னா கண்டிப்பாக எந்த ஒரு கெட்ட கனவோ அல்லது வேறு வகையான துஷ்ட சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளோ நடக்காமல் பாதுகாக்கக்கூடியது. இயற்கை சம்பந்தப்பட்ட பூமி அதிர்வு வந்தால் கூட அதை முன்கூட்டியே தெரிய வச்சு உங்களுக்கு முன்னேற்பாடாக காப்பாற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தி இந்த ஒரு சொம்பு தண்ணியில் இருக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயம் வந்துட்டு இருக்குது. ஆக இந்த ஜலம் சம்பந்தப்பட்ட ஜலம் மீது பட்டு வரக்கூடிய காற்று சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இவ்வளவு விஞ்ஞானம் இருக்குதுங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்கு.
நம்ம பாரம்பரியம் தொட்டு அப்படி தான் நிறைய பேர் நிறைய கோயில் பார்க்குறோம். எல்லா கோயிலும் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒன்று ஆத்தங்கரையில் இருக்குது, இல்லை குளத்தங்கரையில் இருக்குது, இல்லை ஏரிக்கரையில் இருக்குது. அப்படி தான் வந்து எல்லா இடங்கள்லையும் அது அமைக்கப்பட்டிருக்கு. ஆனால் இப்போ அதிகமாக பார்த்தோம்னா இந்த நகர்ப்புறங்கள்லாம் பார்த்தோம்னா ஒரு தெருவுக்கு தெருவு இந்த கோயில்கள்லாம் வந்துருச்சுல்ல. இப்போ அது இதுக்கு கேட்கலாமான்னு தெரியும் சார், அது பெஸ்ட்டா இது பெஸ்ட்டா அப்படிங்கிற மாதிரி. அதாவது முழுக்க முழுக்க அது இயற்கையாக ஒரு அமைய பெற்ற ஒரு இடம். இது வந்து நம்ம மேன்மேடு பின்னாடி தான் வைக்கிறோம்ல. இந்த மாதிரியான விஞ்ஞான யுகத்தில் இந்த மாதிரியான மாறுதல் வரும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இயற்கையாகவே ஆற்றங்கரை அல்லது குளத்துக்கரையில் அரச மரத்துக்கரையில் பிள்ளையார் இருக்கும் பொழுது அதீத சக்தி இருக்கிறதாக சொல்லப்பட்ட இந்த சாத்திரத்தில் அடுத்து வரக்கூடிய காலங்களில் 6 குளமெல்லாம் கம்மியாயிரும், இந்த 6 குளமெல்லாம் வீடாக மாறிடும் அப்படிங்கிறதுக்காகத்தான் என்ன பண்ணியிருக்காங்க, இதே பிள்ளையாருக்கு அதாவது காற்றாற்று வெள்ளம் அப்படிங்கிற 6 குளம் இல்லாமல் இருந்தாலும் பரவாயில்ல, ஏரி இல்லாமல் இருந்தாலும் பரவாயில்ல, ஒரே ஒரு சொம்பு தண்ணியில் அருகம்புல் வச்சு அது பிள்ளையாருக்கு ஊற்றும் பொழுது இந்த மிகப்பெரிய ஆற்றங்கரையிலிருந்து கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய அற்புதங்கள் இந்த ஒரு சொம்பு தண்ணியில் இருக்கக்கூடிய அருகம்புல்லால் கிடைக்குதுங்கிற விஷயத்தை தான் நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. அதனால தான் பிள்ளையாருக்கு அருகம்புல் சாத்து அப்படிங்கிறது. வெறுமனே அருகம்புல் அப்படிங்கிறத விட நிற சொம்பு தண்ணியில் அருகம்புல்லை வச்சு அந்த நிற சொம்பு தண்ணி வந்து பிள்ளையாரை வந்து 3 முறை அல்லது 11 முறை சுற்றி வந்து அதுக்கப்புறம் அந்த அருகம்புல் எடுத்து பிள்ளையார் காலடியில் அதை பிள்ளையாருடைய பாதத்தில் வச்சுட்டு அந்த தண்ணியை எடுத்து பிள்ளையாருக்கு ஊற்றி பிள்ளையார் மேலே பட்டு மறுபடியும் அந்த அருகம்புல்ல மேலே பட்டு அந்த தண்ணீர் வெளியில் வரும்போது தீர்த்தம் வரும்பொழுது அந்த தீர்த்தத்தை எடுத்து நீங்கள் ஒரு வாய் குடிக்கும் பொழுது கண்டிப்பாக மிகப்பெரிய நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்குது அப்படிங்கிறது மிகப்பெரிய அற்புதமாக இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மை. ஓகே, ரொம்ப நன்றி சார். நன்றி. தீபஜோதியில் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பவித்திரம் பரவட்டும்.